சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவயோகிக்கு செய்யும் பூசையின் மகிமை என்ன? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். எல்லா உயிர்களிலும் நீக்கம் இல்லாமல் கலந்துள்ள சிவபெருமானை உணர்ந்த சிவயோகிக்கு சிவனடியார் ஒருவர் செய்கின்ற சிறப்பு வழிபாட்டை அரண், பிரம்மன், விஷ்ணு, அழகுடைய வானவர், வழிபாடு செய்தவரின் தந்தை, வழியைச் சேர்ந்த பிதிரரான மூதாதையர் அனைவரும் தங்களுக்கு செய்த வழிபாடாகவே கருதி ஏற்றுக்கொள்வர். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 193வது பாடலில் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். ஒளிவு அற உறைந்து நின்ற ஒருவனை உணர்ந்த யோகிக்கு அழகு உறச் செய்த பூசை அமலனும் அயனும் மாலும் எழில்மிகு தேவர் தாமும் எமக்கு எனக் கொள்வர் என்றும் பிழைகெட பிதர்கள் தாமும் எமக்கு எனக் கொள்வர் பெற்றே என்பதாகும். இப்பாடலில் வரும் ஒளிவு அற என்றால் முடிவு இல்லாமல் என்று பொருள். உறைந்து என்றால் தங்கி என்று பொருள். அமலன் என்றால் தூய சிவன் என்று பொருள். தேவர் என்றால் சொர்க்கலோக வாசிகள் என்று பொருள். எமக்கு என என்றால் தங்களுக்கு செய்த மரியாதை என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.